தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க முடியும்? யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நான் குற்றம் செய்கிறேன், நான் பிழை செய்கிறேன், நான் ஒருவருக்கு எதிராக இருக்கிறேன், ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறேன், ஒருவரை ஒருவர் முடக்கும் நிலையில் நான் இருக்கிறேன், ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தும் நிலையில் நான் இருக்கிறேன். இவ்வாறான நிலைகளில் நான் இருந்து கொண்டு மற்றவரை எப்படி என்னால் திருத்த முடியும்? பல ஆயிரம் பிழைகளை எனக்குள் வைத்துக்கொண்டு மற்றவரை திருத்துவதில் எனக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. சொல்லுவார்கள், உன்னை திருத்து, உலகம் தானாக திருந்தும். ஆகவே எனக்குள்ள பிழைகளையும், எனக்குள்ள குற்றங்களையும், எனக்குள்ள தவறுகளையும், என்னுடைய பலவீனங்களையும் நான் முதலில் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு நான் ஒரு நல்லவளாக அந்த உலகத்திலே வாழ முற்படுகின்ற பொழுது மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்ற எனக்கு உரிமை உண்டு. அப்படி மாற்றுவதற்கு எங்களுக்கு நல்ல மனத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவேதான் நாங்கள் ஒருவருடைய பிள்ளைகளை சுட்டி காட்டி எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தாமல், ஒருவருடைய பிள்ளைகளை சுட்டி காட்டி என்னை நான் மிகவும் புகழ்ச்சிக்குரியவனாக என்னை ஆக்காமல், முதலில் எனக்குள்ள தவறுகளையும் எனக்குள்ள பிழைகளையும் நான் கண்டுகொண்டு யார் யாரை மன்னிக்காமல் இருக்கின்றேனோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், யார் யாரை நான் வெறுக்கின்றேனோ அவர்களை அன்போடு நான் ஏற்றுக்கொள்ளவும், யார் யார் மீது குற்றப்படிகளை நான் சுமத்துகின்றேனோ அவற்றிலிருந்து அவர்களை நான் விடுதலை செய்யவும், யார் யாரையெல்லாம் வீணான வார்த்தைகளால் திட்டி தீர்த்து அவருடைய வாழ்க்கையை மழுங்கடிக்கின்றோனோ அவர்கள் மத்தியிலே சென்று அவருடைய வாழ்க்கையை உயர்த்தவும், அவர்களுக்காக பறந்து பேசவும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்லவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லவும் நான் தயாராக வேண்டும். இவ்வாறு வாழுகின்ற பொழுது நான் ஒரு நல்ல உள்ளமாக நான் வாழ முடியும். அன்னைமரி உள்ளமாக, நல்ல கருவூலங்கள் நிறைந்த உள்ளமாக நான் வாழ அன்னைமரியோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.